2026 வருஷம் ஏஜென்டிக் ஏஐயோட வருஷமா இருக்க போகுதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த மார்க்கெட் இப்போ $7.8 பில்லியன் இருந்து 2030க்குள்ள $52 பில்லியன் மேல வளரப்போகுது. கார்ட்னர் ரிப்போர்ட் படி இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள 40% என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ்ல ஏஐ ஏஜென்ட்ஸ் உள்ள வரப்போகுது. ஆனா ஏஜென்டிக் ஏஐ என்ன? நார்மல் ஏஐ கிட்ட நாம ஒரு கேள்வி கேட்டா அது பதில் சொல்லும். ஆனா ஏஜென்டிக் ஏஐ அப்படி கிடையாது. இது அதுவாவே யோசிக்கும், ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கு பிளான் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேலையை முடிக்கும். நடுவுல ஏதாவது தப்பு நடந்தாலும் அதுவாவே செல்ஃப் கரெக்ட் பண்ணிக்கும். இது ஒரு டூல் கிடையாது, உங்க டீம்ல இருக்கிற ஒரு மெம்பர் மாதிரி வேலை செய்யும். இதோட அடுத்த லெவல் தான் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ். இது ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு மியூசிஷியனும் ஒரு ஏஜென்ட், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்வாங்க. ஆனா ஆர்கெஸ்ட்ரேட்டர் தான் எல்லாரையும் சிங்க் பண்ணி வேலையை முடிப்பாரு. ரீசர்ச்சர், அனலைசர், எக்ஸிக்யூட்டர்னு பல ஏஜென்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது அதோட ஆக்யூரசி ரொம்ப அதிகமா இருக்கும். கூகுள் அப்புறம் ஆந்த்ராபிக் இப்போ புது புரோட்டோகால்ஸை கொண்டு வந்திருக்காங்க. MCP, அதாவது மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் மூலமா ஏஜென்ட்ஸ் எக்ஸ்டர்னல் டூல்ஸ் அப்புறம் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகும். A2A புரோட்டோகால் மூலமா வேற வேற பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஏஜென்ட்ஸ் ஒன்னா பேசிக்கும். இன்டர்நெட்டுக்கு எப்படி HTTP முக்கியமோ அதே மாதிரி இன்டர்நெட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் உருவாக இந்த MCPயும் A2Aவும் ரொம்ப முக்கியம். ரியல் வேர்ல்ட்ல பார்த்தா மார்க்கெட்டிங்ல ஒரு ஏஜென்ட் ஐடியா கொடுக்கும், இன்னொரு ஏஜென்ட் டிசைன் பண்ணும், மூணாவது ஏஜென்ட் கண்டென்ட் எழுதும், கடைசியா ஒரு லேண்டிங் பேஜ் தானாவே ரெடி ஆகிடும். அதே மாதிரி சேல்ஸ்ல லீட்ஸை குவாலிஃபை பண்றதுல இருந்து ஐடில கிளவுட் காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்றது வரைக்கும் எல்லாமே இப்போ ஆட்டோனாமஸா மாறப்போகுது. ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை, 2027க்குள்ள 40% ஏஜென்டிக் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் ஃபெயில் ஆகலும் வாய்ப்பு இருக்கு. பழைய லெகசி சிஸ்டம்ஸ், மோசமான டேட்டா குவாலிட்டி, அப்புறம் சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லாதது தான் இதுக்கு காரணம். அதனால ஏஜென்ட்ஸை வெறும் சாஃப்ட்வேரா பார்க்காம உங்க டீம் மெம்பரா பார்க்கறவங்க தான் இதுல ஜெயிக்க போறாங்க. நீங்க உங்க ஒர்க்குக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட் ரெடி பண்ணா அது என்ன வேலையை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஏஐ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கிருஷ்ணன், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.